Hi guys, இந்த வீடியோவில் வந்து ஒரு ஏபிஐ வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் எண்ட், ஜஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர்னு வச்சு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் google.com அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ண உடனே இது என்ன ஆகும்னா, இந்த ரெக்வஸ்ட் வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். ஏன்னா வந்து நம்ம சர்வருக்கு வந்து தெரியாது google.com இதை வந்து ஐபியா தான் நம்ம சர்வருக்கு தெரியும். எக்ஸாம்பிள் 16.25.35.01 இந்த மாதிரி ஒரு ஐபியா தான் தெரியும். இந்த google.comனு நீங்கள் டைப் பண்ண உடனே இது வந்து டிஎன்எஸ் சர்வர் கிட்ட வரும். டிஎன்எஸ் சர்வர் வந்து இதுக்கான ஐபி வந்து இதுதான் அப்படின்னு ஃபைன் பண்ணி இந்த ஐபி வந்து ரெக்வஸ்ட்டை வந்து சர்வருக்கு அனுப்புவோம். சர்வர் வந்து ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டு. இப்படிதான் ஒரு நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன்ல வந்து மோனோலித்திக்னும் போது மோஸ்டா வந்து மோனோலித்திக் அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுனா, என்னுடைய HTML அதில் தான் இருக்கும், பேக் அண்ட் லாஜிக்கும் அதில் தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த HTML ஃபைலை டைரக்டா சென்ட் பண்ணிடும். இதே வந்து ஏபிஐன்னு வரும்போது எப்படி வரும்னா, எக்ஸாம்பிளுக்கு என்னோட யூஸ் கேஸ் எடுத்துக்கலாமே. நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் டிசைன் பண்ண போறேன், சரியா? இந்த இ-காமர்ஸ் சைட் வந்து போத் வந்து வெப்பாகவும் இருக்க போகுது, மொபைலாகவும் இருக்க போகுது, சரியா? மொபைலுக்கு வந்து நான் ஜாவாவில் கோட் பண்ணுற மொபைல் அப்ளிகேஷன் வச்சுக்கலாம், ஜாவா. வெப் அப்ளிகேஷன் வந்து ரியாக்ட், சரியா? ஆனால் வந்து என்னுடைய பேக்அண்ட் வந்து எனக்கு ஒன்று தான். ஏன் பேக்அண்ட் ஒன்றுனா, இப்போ வந்து நான் வெப் அப்ளிகேஷன் ஆர்டர் போடுவேன், அதே ஆர்டரை வந்து நான் மொபைலில் போய் வியூ பண்ணுவேன். ஆனால் என் மொபைலுக்கு தெரியணும், மொபைலில் இருக்க அந்த ஆப்புக்கு தெரியணும். இது எப்படி ஒர்க் ஆகும்? ஏன்னா பேக்அண்ட் வந்து ஒன்று தான், என்னுடைய ஃப்ரண்ட் எண்டு தான் எனக்கு டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம பேக்அண்ட் ஒன்றா டெவலப் பண்ணிட்டோம், பட் ஃப்ரண்ட் எண்டை வந்து செப்பரேட்டாக தான் டெவலப் பண்ணும். இது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்து ஏபிஐன்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இந்த ஏபிஐ என்ன பண்ணுன்னா, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, ஜஸ்ட் ஒரு இப்போ google.com/users டைப் பண்ணா எனக்கு வந்து கரண்டா லாகின் ஆயிருக்க என் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எனக்கு வந்துருன்னு வச்சுக்கோங்க. இதை ரவுட்னு சொல்லுவோம் ஏபிஐல, ROUT. இந்த ரவுட்லோட இந்த இது கால் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, மோஸ்டா வந்து ஜேசன் ரெஸ்பான்ஸ், அதாவது ஏபிஐ வரும். என்னுடைய நேமு ஹரிஷ் அப்படின்னு சொல்லி வந்துடும். என்னுடைய ஏஜ் வந்து சோன்சோ 25 அப்படின்னு வந்துருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸா ஏபிஐ கொடுக்கும். இது என்ன பண்ணுன்னா, ஜேசன் ரெஸ்பான்ஸ் இதை கால் பண்ண உடனே ஜேசன் ரெஸ்பான்ஸ் வந்துடும். இந்த ரெஸ்பான்ஸை எக்ஸாம்பிள் என்னுடைய வெப் அப்ளிகேஷனும் எடுத்துக்கும், என் மொபைல் அப்ளிகேஷனும் எடுத்துக்கும், என் பேக்அண்ட் வந்து எனக்கு ஒன்று தான் இருக்கும். அந்த ஏபிஐ கால் பண்ண உடனே என் நேம் இங்கேயும் டிஸ்பிளே ஆகும், இதுலேயும் டிஸ்பிளே ஆகும், ஆனால் வந்து என் பேக்அண்ட் ஒன்று தான். இதை தான் ஏபிஐன்னு சொல்கிறோம். ஏபிஐ மோஸ்ட்டாக வந்து ஏபிஐ வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் தான் சொல்லுவாங்க. ஏன் மோஸ்ட்டாக ஏபிஐ யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ என் பேக்அண்ட் இருக்கு, இ-காமர்ஸோட பேக்அண்ட் என்ன பண்ணுன்னா, நான் இதையே வந்து மல்டிபிள் பேக்அண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் ஆர்டர் சர்வீஸு, பேமெண்ட்டு, சோன்சோ, கார்ட் சர்வீஸ், இது எல்லாமே ஒரு ஏபிஐ டிஸ்பிளே பண்ணும். இது ஒரு ஏபிஐ கொடுக்கும், இது ஒரு ஏபிஐ. எக்ஸாம்பிள் ஆர்டர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ஐடி, ஆர்டர் ஐடி வரும், ப்ராடக்ட் நேம் சோன்சோ ப்ராடக்ட் வரும், ப்ரைஸ் வந்து 20 rupees அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் சர்வீஸ் அனுப்பும். பேமெண்ட் சர்வீஸ் வந்து இன்டகிரேஷன், பேமெண்ட் கேட்வேக்கு ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் அனுப்பும். இதுதான் ஒரு ஏபிஐ. மோஸ்ட்டாக ஏபிஐ டெவலப் பண்ணணும்னா எனக்கு மல்டி பிளாட்ஃபார்மாக வரும்போது, நான் மொபைலும் யூஸ் பண்ண போகிறேன், இதுவும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஏபிஐ யூஸ் பண்ணலாம், அப்போ ஸ்கேலாக இருக்கும். இப்போ வந்து இல்லை ப்ரோ, நான் ஏபிஐ யூஸ் பண்ணல, நார்மலாக டெவலப் பண்ணுறேன்னா என்ன ஆகும், என்னுடைய மொத்த கோடு ஒரே இதில் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் வந்து
ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டவுன்னா மொத்த டோட்டலாக எந்த யூஐயுமே ஒர்க் ஆகாது. இதே ஏபிஐ பண்ணும்போது என் யூஐ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இதில் ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பக்குனா எனக்கு அது மட்டும் தான் ஒர்க் ஆகாது, மீதி எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ம வேற ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஏபிஐ பண்ணும்போது மல்டிபிள் ஃப்ரண்ட் எண்ட்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் நான் மல்டிபிள் போட்டுக்கலாம். ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணலாம், ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு வெப் அப்ளிகேஷனாக. ஆனால் ஒரே ஒரு பேக்கெண்ட், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேக்கெண்ட் வந்து கனெக்ட் ஆகி யூஸ்ஃபுல் ஆகும். உங்களுக்கு ஏபினா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.